இப்போ டார்க் சோயா டொமேட்டோல வந்து நல்லா வதக்கணும். இருக்க காலிஃப்ளவர் வந்து சுகர் 5 போல வந்துடும். இந்த காலிஃப்ளவர் நல்லா கோலிஸோட சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான காலிஃப்ளவரில் சில்லி மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருள் வச்சு நம்ம வந்து விறகடுப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாட்டு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். அந்த காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி எடுக்கணும். வேறு கொஞ்சம் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டிருக்கேன். அதை நம்ம வந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுட்டு இந்த சுடு தண்ணியை இந்த காலிஃப்ளவர் மேலே வந்து நல்லா ஊற்றி கொதிக்க தண்ணி ஊற்றணும். இதில் ஏதாவது புழு பூச்சி இருந்ததுன்னா கிளியர் ஆகிடும். இதில் கொஞ்சம் அப்படியே நம்ம வடிகட்டிடணும். இப்போ நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரில் வந்து மசாலா போட போகிறோம். அதை நல்லா ஆவி ஏற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கான மசாலா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பொடி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது அவ்வளவும் இந்த பவுலில் நம்ம கொட்டிடணும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இதையெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கக்கூடாது. இந்த மசாலாவை நல்லா கலக்கியாச்சு. அதில் வந்து நம்ம அந்த காலிஃப்ளவரை தட்டணும்.